ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவிலே நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நைக்காவோட பிங்க் சேல் போயிட்டுருக்கு, நான் இன்னும் நிறைய ஆர்டர் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். அண்ட் அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்னென்ன நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் எனக்கு லாஸ்ட்டாக நேற்று வந்த கொரியர். இன்னும் ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் வரணும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் எடுக்கலான்னு நினச்சேன். பட் என்னன்னா, எனக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இப்போ தேவைப்படுது. அதுக்காக சரி ஓகே நம்ம இப்போயே ஓப்பன் பண்ணிடலாம், அது வந்து அது தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆக்சுவலாக எனக்கு டைமும் இல்லை. ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வரேன். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பிரான்சனோட ப்ரொஃபஷ்னல் வந்துட்டு ஹேர் டூல் கோம்பு, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இது ஃபுல் செட் அப்படியே நான் வாங்கியிருந்தேன். வாவ், நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோம் செட்டு வந்துட்டு ஃபுல்லாக நான் வாங்கியிருந்தேன், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ஸோ நைஸ், நல்லாயிருக்கு. இதை அப்படியே மூடி வச்சிடும். நெக்ஸ்ட், எனக்கு ஆக்சுவலாக இதில் என்னென்ன பாக்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இது ஒரு கொரியன் ப்ராடக்ட்டு ஃபார் செல்ஃப்காக நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பியூட்டி ஆஃப் ஜாசன். ஸோ அந்த பிராண்ட்லேருந்து நான் இது வந்துட்டு க்ரீம் நினைக்கிறேன், டே க்ரீம் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். டூ காஸ்ட்லி. ஃபஸ்ட் ட்ரை பண்ணி இது நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ சொல்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து இந்த நியூட்ரினோஜன் அதுக்கப்புறம் ப்ளம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. நைஸ், நல்லா வெயிட்டாகவே இருக்குது. அண்ட் இதுக்கு க்யூட்டாக ஒரு ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க, இப்படி எடுத்து எப்படி இப்படி அப்ளை பண்ணிக்கிறதுக்கு. நைஸ், நல்லாயிருக்கு. இது ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். அண்ட் எனக்கு பெரிய பாக்ஸ். இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு? ஆக்சுவலாக இதில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸும் அனுப்பியிருந்தாங்க, அதுவும் தனியாக உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். டாட் அண்ட் கீயோட வந்துட்டு வாட்டர்மெலனோட கூலிங் ஐ பேட்சோடது. ஸோ இது வந்துட்டு ஃபார் பிரைட், நாட் ஃபார் மீ. அண்ட் பிஇசியில் வந்துட்டு இந்த எக்ஸாக்ட் இந்த ஐ மேக்கப் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டிக்கர், அதுவும் வாங்கியிருந்தேன். இந்த டைம் வந்துட்டு ஃபேஸஸ் கனடாவோட லிப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடது வந்துட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் அதில் வந்துட்டு ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லையும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. எந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா
இதில் வந்துட்டு நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, டெக்ஸ்சர் நல்லா இருக்குது. நைஸ். அண்ட் நிவ்யாவோட ஒரு பாடி லோஷன். இது ஒன்று. ஸோ இந்த பாக்ஸ் மட்டும் 3000. அப்புறம் இது பான்ஸோட மாய்ஸ்சரைசர். இது ஆக்சுவலாக வந்துட்டு கலர் வந்துட்டு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு வேறு ஒரு கலரில் இருந்துச்சு, அதுவும் இந்த மாதிரி ப்ளூ தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னோடய 4th பாட்டில், ஐ திங்க் ஸோ. ரெகுலர் யூஸ்க்கு சூப்பராக இருக்குது, வாட்டர் பேஸ்டாகவும் இருக்குது. இது இப்போ நல்லாயிருக்கு, ஹைட்ரேட்டடாக இருக்குது, ரொம்ப ஸ்கின் நல்லாயிருக்கு. ஸோ இது என்னோடய மஸ்ட் பை ப்ராடக்ட் ஃபார் செல்ஃப் கேர். அண்ட் இது வந்துட்டு எனக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஃப்ரம் டாட் கீழே அனுப்பியிருக்காங்க. அண்டு நிவ்யாலேயும் ஒரு மினி பாடி லோஷன் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் ஃபேஸஸ் கனடாவிலேருந்து ஒரு லிப்ஸ்டிக். இது என்ன ஷேட்? கம்ஃபி மேட்லேருந்து இது ஒரு லிப்ஸ்டிக் வந்துட்டு ஃப்ரீ. ஸோ இது என்னோடய ஃப்ரீ கிஃப்ட்ஸ். அண்ட் இது என்னோட மஸ்ட் பை. இது என்னோட நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஒரு 7th 8th பாட்டில் அந்த மாதிரி இருக்கும். இது நைக்காவோட லிப்ஸ்டிக் சாய். இது வந்து ஸ்டே வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்காது, பட் ரொம்ப லைட் வெயிட்டடாக டிண்டடாக கொஞ்சம் மாய்ஸ்சர்டாக இருக்கும். ஸோ இதுவும் மஸ்ட் பை, என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் இது. ஸோ லாஸ்ட்டு 2 ப்ராடக்ட் அவ்வளோதான், பாக்ஸ் காலி. அண்ட் ஸ்ட்ரோக் க்ரீம் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃபேஸஸ் கனடாவிலேருந்து. சும்மா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் மோஸ்ட்டாக ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு வந்துட்டு நான் அந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ரேடியண்ட் க்ளோ ப்ரைமர் மாதிரி ஒன்று இருக்குது, அது நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டைம் இதை எல்லோரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு இதை வாங்கியிருந்தேன். பேக்கிங் நல்லாயிருக்கு. ஓகே, இது நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இது வந்துட்டு லேஷ் க்ளோ. என்கிட்ட அது காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிஎஸ்சியோட லேஷ் க்ளூ. இது பார்க்க லைனர் மாதிரி இருக்கும், பட் லைனர் கிடையாது, க்ளூ. இது ஒரு கம். ஓகே, எல்லா ப்ராடக்ட்ஸும் முடிஞ்சிருச்சா? இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு தெரியல. இதை கட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. இது வந்துட்டு ஃபைபர் பவுடர் ஃபார் க்ரூம் மேக்கோருக்கு ஹேர் செட்டிங்காக இந்த ஃபைபர் பவுடர் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம்
ஷர்ட் தான் நல்லா இருக்கும், பிங்காக வரும். உங்களுக்கு என் லிப்ஸில் போட்டால் தான் தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்மூத் மாய்ஸ்சரைசர் சூப்பராக இருக்குது. அண்ட் இது போட்டோன்னே மாதிரி பிங்காக இருக்குது, நேச்சுரலாக இருக்கும். ஸோ நல்லா ஃபேவரட். இன்னும் 2 பாக்ஸ் தான் இருக்குது, அதையும் நான் பிடிச்சிக்கலாம். மார்னிங் அண்ட் நைட் சீரம் ஃபேஸ்க்கு ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் ஸ்கின் கேர் பார்க்கலாம்ன்றதுக்காக நான் இதை வந்துட்டு பை பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது, பட் டூ காஸ்ட்லி டூ. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்கிறேன். எவ்வளோ இந்த சீரம் மட்டுமே 1500. எத்தனை ml இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ml 30 ml 30 ml. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இது வந்துட்டு சன்ஸ்கிரீன். இது ஒரு சன்ஸ்கிரீன். நான் எப்பயும் நியூட்ரினாஜல் யூஸ் பண்ணேன், அது வந்துட்டு ஒயிட் காஸ்டிங்காக இருக்குது. ஸோ எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறமா ப்ளம் மாறினேன். ப்ளம்மும் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிலியாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மினிமலிஸ்ட் போனேன், அதில் ஒயிட் காஸ்ட் கிடையாது, ரொம்ப ஆயில் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஆயில் கண்டென்ட் ஆல்ரெடி ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இல்லை காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க அது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக தெரியுது. ஸோ நான் தேடிட்டு இருந்தேன். லாக்மியோட டிண்டோட சன்ஸ்கிரீன் வந்துட்டு அதுவும் நல்லா இருக்குது, இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்ன ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் கிடச்சா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே நைக்கா ஹால் முடிஞ்சிச்சா? இதான் லாஸ்ட் நைக்கா ஹால். அண்ட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா போக போக சூப்பராக ஆகிடுச்சு பாருங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டுக்கதே தெரியல, இந்த மாதிரி மாய்ஸ்சராக இருக்குது, லைட் வெயிட்டடாக இருக்குது, இன்னும் அழகாக காட்டும். நைக்காலேருந்து எனக்கு எதாவது கிஃப்ட் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன ஆர்டர் போட்டேன்னு எனக்கே தெரியல. ஓகே, இந்த லாஞ்சில் இருந்து ஒரு லிப் மாஸ்க் ஒன்று வந்துட்டு, இது வந்துட்டு லாஞ்ச் பிராண்டில் இருந்து ஒரு லிப் மாஸ்க் வந்துட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுதான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஒரு க்யூட்டாக ஒரு அப்ளிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு லிப்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேட்டர். அண்ட் திஸ் இஸ் அ ஸ்லீப்பிங் மாஸ்க். நான் வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன பெர்ரி ஃப்ளேவர் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஃப்ரூட்ஸோடு தான் வரும். நைஸ். திஸ் இஸ் ஃபார் மை பிரைட், நாட் ஃபார் மீ. அண்ட் இதுலேருந்து எனக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பவுன்சி ஃபோம் ஸ்லீப்பிங் மாஸ்க், ஒரு இது வந்துட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க். இது வந்துட்டு இந்த லாஞ்சோட ஸ்லீப்பிங் ஃபேஸ் ஸ்லீப்பிங் மாஸ்க்.